ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எல்லார் வீட்லேயுமே குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுற டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் நல்லா லேட்டாக தூங்கி எந்திரிச்சவங்கெல்லாம் இனி கொஞ்சம் குயிக்காக எந்திரிக்க வேண்டியது இருக்கும். மழையும் பெய்யறதுனால கொஞ்சம் நம்ம பாடியுமே கோஆப்ரேட் பண்ணாது சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. கோவிட் வேற எல்லா பக்கமும் மறுபடியும் பரவிட்டு இருக்கு. நார்மலான காய்ச்சல் தலைவலியாக இருந்தால் கூட நமக்கே கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிடும். பிரணவுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் செக்அப் போயிருந்தோம். அப்போ டாக்டர் வந்து ஃப்ளூ வேக்சின் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு வேண்டாம், நெக்ஸ்ட் டே வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னால் போக முடியல. கரெக்டாக அடுத்த நாள்லேருந்து மழையும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீக்கெண்ட் போய் போட்டணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த மழை பெய்யறதுனால கொஞ்சம் இந்த குளிர் காய்ச்சல் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இப்போல்லாம் வந்து வேக்சின்ஸ் இருக்கு, ஃப்ளூ வேக்சின்ஸ். நீங்களும் உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு குழந்தைங்களுக்கு போட்டுக்கோங்க. வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் நம்ம லைஃப் ரொட்டீன் எப்பவும் போல போயிட்டே தான் இருக்க போகுது. காலையில் எழுந்திரிச்சு எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது. ரீசெண்டாக பர்சனலாக ஒரு 2-3 மெசேஜஸ், எப்படி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்க எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக. என்னை சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகணும்னோ இல்லை டென்ஷன் ஆகணும்னு நினச்சேன்னா எனக்கெல்லாம் 24 மணி நேரம் பத்தாது. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு என்னை சுற்றி. பிஃபோர் கோவிட் வரைக்கும் நானும் வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்து யோசிச்சுட்டு உண்டு. கோவிடுக்கு அப்புறம் வாழ்கிற ஒவ்வொரு நாளுமே நமக்கு கிடைச்ச போனஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த 5 இயர்ஸில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் சில ட்ராஜிக் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். மாற்றி ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்துட்டே இருக்கும்போது அந்த விஷயங்களை கேட்டு அண்டர்கோ பண்ணி எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் அப்பா இவ்வளவுதானடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா? அதுவும் எங்கேயாவது எப்பவாவது ஒரு இடத்துல நடந்ததா தெரியாது. அதுவும் ஒரு இன்சிடென்ட்டை முடிச்சுட்டு அப்பதான் கொஞ்சம் டேர்ன் ஆன மாதிரி இருக்கும். அதுக்குள்ள நம்மளை சுத்தி இன்னொரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமும் நிறைய டிஸ்டர்பன்சஸ். மிட் நைட்ல நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது கூட ஒரு மெசேஜ் டோன், அந்த பீப் சவுண்டு கூட தூக்கம் மின்னல் மாதிரி கலைஞ்சு அதுக்கப்புறம் தூக்கமே வராம விடிய உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நோ, இப்படி இருந்தால் இது ஒர்க் அவுட் ஆகிறது கிடையாது. ஸோ நம்ம ஹெல்த்துக்கு ஏதாவது வந்துட்டா நம்ம தான் சஃபர் ஆகணும், வேற யாரும் சஃபர் ஆக மாட்டாங்க நமக்கு பதிலான்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதுலேருந்து எவ்வளோ குயிக்காக வெளியே வர முடியுமோ அவ்வளோ குயிக்காக வெளியே வர்றதுக்காக என்ன நான் டைவர்ட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். எல்லாத்துலேயும் மெயினாக இந்த விஷயங்களையெல்லாம் நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். நம்மளை சுற்றி நடக்கிற எந்த நிகழ்வுகளையும் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன் எதுக்கு அப்படிங்கிற இந்த கேள்விகளுக்கும் நமக்கு பதில் கிடைக்காது. அப்போ எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியாது. அப்படிங்கும்போது அதே இடத்துல நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட அதிலிருந்து மூவ் ஆகி அடுத்த நிமிஷம் அடுத்த நாள் அப்படின்னு என்னென்ன நடக்குதோ அதை நோக்கி மூவ் ஆகி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் மனித வாழ்க்கை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைஃபை கொஞ்சம் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணி ஒரு ஸ்மைலோடையே அந்த நாளை கொண்டு போயிடுவோம். பிரச்சனைகள் இல்லாத மனித வாழ்க்கை அப்படின்னு யாருக்குமே இல்லை இந்த உலகத்தில். ஸோ பாசிட்டிவாக இருந்து நம்மளை சுற்றி நல்லதே நடக்கணும்னு நினச்சி பாசிட்டிவ் மோட்லேயே லைஃபை மூவ் பண்ணி கொண்டு போகலாம்.